நீங்க ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிற ஜாப்ல இருந்து ஜஸ்ட் 10 இயர்ஸ்ல உங்களால ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம் சொன்னா உங்களால நம்பல. நீங்க உங்களோட ஜாப்பை லாஸ்ட் 1-2 இயர்ஸ்க்கு முதல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட உங்களால ஜஸ்ட் 10 இயர்ஸ்ல உங்களால ரிட்டையர்மெண்ட் பண்ணிடலாம். நான் ஒன்று மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாதிரி உங்களோட தொழிலை விட்டு போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னா உங்களால ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லி அந்த கன்செப்டை கதைக்க வரல. ஏண்டா எல்லாராலையும் பிசினஸ் பண்ண முடியாது. அப்படி ஸ்டார்ட் ஆகிற 100 பிசினஸ்ல ஜஸ்ட் 5 பிசினஸ் தான் ஒரு இயரை தாண்டி சர்வைவ் ஆகும். அந்த 5லயும் ஜஸ்ட் 1 தான் 5 வருஷத்தை தாண்டி சர்வைவ் ஆகும். இட் மீன்ஸ் ஒரு 5 வருஷத்துல பிசினஸ் சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் 1%. ஸோ அதனால எல்லாராலையுமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ் ஆக முடியாது. அதனால பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது பிள்ளைன்னு சொல்ல வரையும் இல்லை, நீங்க தொழில் செய்யறது பிள்ளைன்னு சொல்ல வரையும் இல்லை. சில ஆட்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஜாப் செய்ய முடியாது, அதனால அவங்க பிசினஸ் அதுல போவாங்க. சில ஆட்களால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது, ஸோ அதனால சேஃபான ஜாப்ல இருப்பாங்க. நான் இங்க கதைக்க வர்றது என்னன்னு சொன்னா, நீங்க செஞ்சிட்டு இருக்கிற சேம் ஜாப்பை வச்சு எப்படி 10 இயர்ஸ்ல உங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுங்கிறத பத்தி தான். இது நீங்க கனடாவில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, இல்ல உலகத்துல எந்த நாள்ல இருந்தாலும் சரி இந்த மெத்தட் பொருந்தும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, 2 செனாரியோ எடுப்போம். ஓகே, முதலாவது செனாரியோ பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஜாப்ல இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது, அதாவது ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்றை படிக்கிற, அப்படி ஏதாவது டிகிரி ஒன்று முடிக்கிற, அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்கில் ஒன்றை வளர்க்குற, அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற ஒரு ஜாப் ஒன்றில் போய் ஜாயின் பண்ற, அந்த ஜாப்ல ஒரு 50 to 60 வருஷம் ஒர்க் பண்ற, அதாவது 50 to 60 வயசாகிற வரைக்கும் அந்த ஜாப்ல ஒர்க் பண்ற. அதுக்கு பிறகு பென்ஷன் ஒன்று கிடைக்கும், அந்த பென்ஷனோட ரிட்டையர் ஆகுற. ஓகே, இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆவரேஜா ஒரு 50 வருஷம் எடுக்கும். ஓகே, 50 இல்ல ஒரு 40 வருஷம் எடுக்கும். நீங்க லைக் 20 வயசுல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகி 60 வயசு வரையும் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா 40 வருஷம் எடுக்கும். இது எது நீங்க அதை விட கூடுதலா ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா 50 வருஷம் எடுக்கும். ஓகே, இதுதான் 199% ஃபாலோ பண்ற சைக்கிள் நீங்க ஒர்க் பண்றதுல இருந்து. இது நீங்க பிசினஸ் பண்ணினாலும் சரி, நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, நார்மல் ஆக்கள் ஃபாலோ பண்ற, இது நீங்க ஸ்மால் பிசினஸோ ஜாப்போ எது செஞ்சாலும் நார்மல் ஆக்கள் ஃபாலோ பண்ற இதுதான். ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க ரிட்டையர் ஆகி ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ரிட்டையர்மெண்ட் பணத்தை நீங்க எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 40 இருந்து 50 வருஷம் எடுக்கும். அப்படி உங்களுக்கு தேவையான பணம் வரக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இந்த எனர்ஜி இருக்காது, அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்குரிய எனர்ஜி இருக்காது. நீங்க யங்கா இருக்கக்குள்ள அந்த பணம் கிடைக்கும்னு சொன்னா உங்களால அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி அந்த பணத்தை வச்சு சந்தோஷமா அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேரால 40-50 வயசு வரைக்கும் போவோமாங்கிறதே இப்ப இருக்கிற சூழல்ல கேள்விக்குறிதான். அப்படி 40-50 வயசு வரைக்கும் போனதுக்கு பிறகு நம்ம ஆரோக்கியமா இருப்போமா, நம்மள்ட்ட கிடைக்கிற அந்த பணத்தை வச்சு என்ஜாய் பண்ற ஆரோக்கியமா இருப்போமாங்கிறது அது அடுத்த கேள்விக்குறி. சோ இதுக்குரிய ஆப்ஷன் என்ன, ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்குரிய ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு தான் இந்த பிட்காயின் பார்ட். இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை யாரையுமே உங்களோட தொழிலை விட்டு போட்டு பிட்காயின்ல எடுத்து பிட்காயின் பிசினஸோ ட்ரேடிங்கோ பண்ண சொல்லல. ஓகே, நீங்க செய்யற அதே தொழில செஞ்சுட்டே போற ஒவ்வொரு தரமும் உங்களுக்கு பே செக் வரக்குள்ள முதலாவது அட்லீஸ்ட் 50% பெஸ்ட், அப்படி இல்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் 30% உங்களோட பே செக்கை இன்வெஸ்ட் பண்ணுங்க பிட்காயின்ல. கிரிப்டோவில் இல்ல, அந்தந்த கோயின், இந்த மீம் கோயின், இந்த செல்லப்பிராணி கோயின் எல்லாம் வாங்க சொல்லல, ஜஸ்ட் பிட்காயின். பிட்காயின்ல 30% கேஷ். உதாரணத்துக்கு உங்களோட மந்த்லி இன்கம், உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், $1000 சொன்னா அட்லீஸ்ட் $300 to $500 நீங்க பிட்காயின் வாங்கணும். கன்சிஸ்டன்ஸா கண்டினியூஸா 10 வருஷத்துக்கு. இப்படி கண்டினியூஸா நீங்க பிட்காயின் வாங்கக்குள்ள பிட்காயின் புல் மார்க்கெட்லயும் இருக்கும், பிஎம் மார்க்கெட்லயும் இருக்கும், சைட்வேஸ் மார்க்கெட்லயும் இருக்கும். ஓகே, நம்ம எடுத்திருக்கிற டைம் பீரியட் 10 இயர்ஸ்ங்கிறதால அட்லீஸ்ட் 2 to 3 புல் சைக்கிள், அதாவது கிரிப்டோ சைக்கிளையாவது நீங்க பாப்பீங்க. அதுல நிறைய புல் மார்க்கெட்டையும் டச் பண்ணும், பிஎம் மார்க்கெட்டையும் டச் பண்ணும். இதை நீங்க பாக்குறது பிட்காயின் US டாலர் வேல்யூல எவ்வளவுக்கு பிட்காயின் அமௌண்ட், அதாவது எவ்வளவு சத்தோசிஸை நீங்க அக்யூமுலேட் பண்றீங்கிறது. சத்தோசிஸ்னா 100 மில்லியன் சத்தோசிஸ் ஒரு பிட்காயின். ஒரு பிட்காயின் 100 மில்லியன் பிரிச்சா அது சத்தோசி. உங்களால நீங்க ஏர்ன் பண்ற மணியை வச்சு ஃபுல் பிட்காயின் வாங்கலாமான்னு சொன்னா இல்ல. இதை நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இந்த சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா எஸ் உங்களால வாங்கிருக்க முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது பாசிபிள் இல்ல. ஆனா உங்களால சத்தோசிஸ்ல ஸ்டேக் பண்ணல, அதாவது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூ தௌசண்ட் சத்தோசிஸை ஒவ்வொரு மாத பே செக் வரக்குள்ளேயும் கண்டினியூஸா நீங்க வாங்கிட்டே வருவீங்கன்னு சொன்னா 10 வருஷம் முடிவுல மினிமம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்க கண்டினியூஸா $300 நீங்க இன்வெஸ்ட் பண்ணின இன்வெஸ்ட்மெண்ட் அது $300 இருக்காது. நீங்க உங்களோட ஜாப்ல உங்களோட சேலரி கூட்டிட்டு போகலாம், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அப்படி நீங்க வேற ஒரு ஜாப் மாறலாம். அப்படிங்கக்குள்ள உங்களோட சேலரி $1000 இருந்து $2000, $3000, $4000 கூட்டிட்டு போகலாம். அந்த டைம்ல
இதோட கணக்கு என்னன்னு சொன்னா 30 to 50%, not $300. ஸோ நீங்க $1,000 வாங்கக்குள்ள நீங்க $300 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா, அதே இது நீங்க $2,000 வாங்கக்குள்ள நீங்க $600 நீங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா நீங்க டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போவீங்கன்னு சொன்னா, இதுதான் டாலர் காஸ்ட் அவரேஜ். கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா பிட்காயினை வாங்கிட்டு போறதுதான் டாலர் காஸ்ட். இப்படியே வாங்கிட்டு போவீங்கன்னு சொன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணின பணத்தை விட 10x ஈவன் சம்டைம்ஸ் 100x கூட உங்களோட பணம் பெருகும். உதாரணத்துக்கு நீங்க கண்டினியூஸா இதை 10 வருஷத்துக்கு செஞ்சு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 5 லட்சம் ரூபா நீங்க பிட்காயின் 5 லட்சம் பெறுமதியான பணத்துக்கு நீங்க பிட்காயின் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா, அது 10 வருஷம் முடிவில் 50 லட்சம் ஈவன் 5 கோடி ஆகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களால நீங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற ஜாப்ல இருந்து 5 கோடி ரூபா பென்ஷனோட வெளியாக இயலுமா 50 வருஷத்துல? நோ. அட்லீஸ்ட் 50 லட்சம் பென்ஷனோட வெளியாக இயலுமா மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷன்ல? நோ, இம்பாசிபிள். நான் சொல்றது பென்ஷனை சொல்றேன். ஓகே, நீங்க நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, வார காசை செலவழிப்பீங்க, உங்களோட பில்ஸ் எல்லாம் பே பண்ணுவீங்க, சாப்பாட்டுக்கு பே பண்ணுவீங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு பே பண்ணுவீங்க, முடிஞ்சு எந்த விதமான சேவிங்ஸ் ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் பில் வரும், சேம் கான்செப்ட். இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஏன்டா உங்களுக்கு கவர்மெண்டாலேயோ அப்படி இல்லாட்டி பிரைவேட் கம்பெனிஸ்னோ ஏதோ ஒரு ஃபண்ட் ஒன்று ஃபைனலாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் இதுக்கு இடையில நீங்கள் எங்கேயாவது ஃபயர் ஆயினா முடிஞ்சு அந்த பென்ஷனோ அந்த ஃபண்டோ இல்லை. ஆனால் இதில் கண்டினியூஸாக நீங்கள் உங்களோட பே செக்கில் பே யூர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்ங்கிற அந்த கன்செப்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 30 to 50 கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது ஈஸின்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு டிசிப்ளின் ஒன்று வளர்த்தீங்கன்னு சொன்னால், செய்யறது அவ்வளவு பெரிய இம்பாசிபிள் இல்லை, செய்யலாம். செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு மினிமம் 50 லட்சம்ல இருந்து 5 கோடியோட நீங்க ஜஸ்ட் 10 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆவீங்க. இப்போ உதாரணத்துக்கு கூட வயசு 30ன்னு சொன்னா, ஜஸ்ட் 40 வயசுலயே 5 கோடி பணம் இருந்தா உங்களால என்ன செய்யலாம்? அதுக்கு பிறகு நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது அவசியம் இருக்கு? உங்களுக்கு பிடிச்சா நீங்க ஒர்க் பண்ணுங்க. நீங்க செய்யறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க தாராளமாக ஒர்க் பண்ணுங்க. ஆனால் 5 கோடியை வச்சு உங்களோட வாழ்க்கையை ஆப்ஷன்களை உருவாக்கலாம். அதாவது பெட்டர் ஃபுட்டுல எக்ஸஸ் பண்ணலாம், பெட்டர் வீட்டுக்கு மாறலாம், பெட்டர் ரெண்டல் பிளேஸுக்கு போகலாம், பெட்டர் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை எடுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மாத கணக்கில் வெயிட் பண்றதுக்கு பதிலாக நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 1 டேல விஷயத்தை முடிச்சுட்டு வரலாம். உங்களுக்கு எக்ஸசிபிலிட்டியை நிறைய ஆப்ஷன்களை உருவாக்கும் உங்களோட பணம் இருக்குன்னு சொன்னா. நிறைய ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம், நிறைய பெரிய பெரிய Fortune 500 கம்பெனிஸ் சிஇஓஸ் ஃபவுண்டர்ஸ் எல்லாம் பிட்காயின் எந்த அளவுக்கு போகும்னு சொல்லி ஜஸ்ட் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இதை பாருங்க. ஆர்க் இன்வெஸ்டர் கேத்தி வுட் பாத்தீங்கன்னு சொன்னா 2030 பிட்காயின் 1.5 மில்லியன் போகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இன்றைக்கு பிட்காயின் பிரைஸ் ஜஸ்ட் $100,000. நான் பிட்காயினை வாங்கக்குள்ள, அதாவது ஜஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் பிட்காயின் பிரைஸ் $6,000. 6,000ல இருந்து மோர் தென் 10x வித்தின் 3-4 இயர்ஸ்க்குள்ள வந்துருக்குது. ஆனா இது அடுத்த 10x அவங்களோட ப்ரெடிக்ஷன் 2030க்குள்ள. இப்ப நம்ம 2025ல இருக்கு 30, ஜஸ்ட் இன்னொரு 5 வருஷத்துல 10 மடங்கு வரும், 10 மடங்கோட கூட, 15 மடங்கோட கூட. அடுத்தது ஃபெடிலிட்டியோட அவர் சொல்லியிருக்கிறாரு 1 மில்லியன் 2030ல, ஈவன் $500,000 இன்னொரு ப்ரெடிக்ட் பண்ணிக்காரு. அடுத்தது மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியோட மைக்கேல் சேரர் $5 மில்லியன் ப்ரெடிக்ட் பண்ணிக்காரு. சில 10 மில்லியன் கூட ப்ரெடிக்ட் பண்ணிக்காங்க. யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் 0.01 அப்படி இல்லாட்டி 0.1 பிட்காயின் நீங்க கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா டிசிஏ பண்ணி உங்களால சேர்க்க முடியும்னு சொன்னா, இந்த பிரைஸ் டார்கெட்ல ஏதாவது ஒரு பிரைஸ் டார்கெட் வரக்குள்ள உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவு போகும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ரிட்டர்ன் பாத்தீங்கன்னு சொன்னா ரியல் எஸ்டேட் தராது, கோல்டு தராது, சில்வர் தராது, வேற எதுவுமே தராது. ஒன்லி பிட்காயின் தான் இதுக்குரிய ஆப்ஷன். சில ஆக்கள் பிட்காயின் என்னன்னு தெரியாத ஆக்களுக்கு, ஐயோ பிட்காயின் இல்லாம போன அப்படி, பிட்காயின் ஹெக் பண்ண அப்படி, பிட்காயினை கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அதெல்லாம் எந்த கொம்பனாலையும் பிட்காயினை ஒண்ட கூட எடுக்கலாம தான் இருக்கு. இவ்வளவு இதுல ஒண்ட கூட பிட்காயின் எடுக்கலாம தான் இருக்குது. பிட்காயின் 15 வருஷமாவது இன்னும் ஒரு தரம் கூட பிட்காயின்ல எந்த விதமான பிட்காயினை ஸ்டாப் பண்ற முயற்சியோ, பிட்காயினை ஹேக் பண்ற முயற்சியோ நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு தரம் கூட நடக்கல. ஏன்டா இது ஒரு டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க். ஒரு கம்பெனியோ ஒரு கவர்மெண்ட்டையோ ஒரு என்டிட்டியோட கண்ட்ரோல்ல இல்லாம உங்களை என்ன மாதிரி சாதாரண மக்களோட கண்ட்ரோல்ல இண்டிபெண்டன்ட் மைனஸோட பவரோட ரன் பண்ணிட்டு இருக்கிற நெட்வொர்க்ங்கிறதால யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நீங்க இன்றைக்கு முடிவெடுங்க. ஓகே, எல்லாருமே செய்யற இந்த ஃபியட்ல போற இந்த பாத்துல போய் 50 வருஷத்துல பேர்லி மினிமம் ரிட்டையர்மெண்டோட ரிட்டையர் ஆக போறீங்களா, அல்லது ஜஸ்ட் டிசிப்ளினா 10 இயருக்கு பிட்காயின்ல டிசிஏ பண்ணி பெரிய ஒரு பல்க் அமௌண்டோட 10 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் பண்ண போறீங்களாங்கிறத நீங்க முடிவெடுத்துக்கொள்ள. உங்களுக்கு பிட்காயின் என்னன்னு தெரியாது, பிட்காயினை எப்படி வாங்குற, எப்படி டிசிஏ பண்றங்கிற விஷயங்கள் தெரியாது. நீங்க கனடாவில் இருப்பீங்கன்னு சொன்னா, கனடாவில் கிரிப்டோக்கு டெக்ஸே பே பண்ணாம பிட்காயின் வாங்குற அப்படின்னு சொல்லி மேலதே டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா
இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இடிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது சம்மந்தமான மேலதி டீட்டெயில்ஸை நான் தரேன். பை.